இந்த குழந்தை பாக்கியம் என்பது ஒரு பெரிய யோகம். அதை முதல்ல பண்ற இந்த போட்டோக்காரன் பண்ற வேலை. போட்டோக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ட மகளை மணல் நிக்க வச்சு இப்படிப்பாரு அப்படிப்பாரு அங்க எங்க சொல்லி கலக்க விட்டுறானுங்க. அதுல கலந்துடுறாங்க. கெட்ட நேரமா கீழ் மூக்கு வந்து விடுறாங்க. லக்னத்தில் மிதுன லக்னத்தில் காலையில் 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் போடுறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் தான் கர்ப்போட்டம் அதிகமா இருக்கும். அதுதான் கர்ப்போட்டம் பூத்த லக்னமும் வைக்கிறது. அதை விட்டு மத்தியான ரிசப்ஷன் நைட் ரிசப்ஷன் மத்தியானமே சோற போட்டு எல்லாம் ஆண்டாங்கன்னா வம்சம் வளர வேண்டும் என்று அவங்களுக்கு நினைப்பு இருக்கணும். மூத்தோர்களை கும்பிடணும். எல்லாம் நினைக்க மாட்டாங்க. கேட்கிறாள் 5 பேர். குழந்தை பாக்கியத்துக்கு கண்டிப்பா நீங்க விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு இருந்து போன பித்துக்களையும் எவ்வளவு தூரம் நீங்கள் வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தங்க வைக்கிற மாதிரி குழந்தை போறோம். ஐயா, வரம் அப்படின்னாலே நிறைய பேர் கேட்குற ஒரே வரம் என்ன அப்படின்னா முதல்ல குழந்தை வரமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா செல்வத்திலேயே சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ ஆனால் அது இன்னைக்கு பலருக்கும் எட்டாத ஒரு கனியா இருக்குது. அதுவே பலருக்கு பெரிய வருத்தத்தை தரக்கூடிய ஒரு செயலா இருக்குது. ஸோ பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர்ஸ் வந்துருச்சு. இயற்கை முறையில குழந்தை பிறக்கிறதுன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். ஸோ ஒருத்தவங்க குழந்தை வரம் கேட்டுட்டு இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல தடையா இருந்துட்டே இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? திருமணம் நிச்சயாதம் என்பது மிகப்பெரிய ஒரு கலை. பஞ்சாங்கத்துல முகூர்த்த நாள்னு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு கல்யாணம் வச்சு போறாங்க நிறைய பேர். அப்படி வைக்க கூடாது. முகூர்த்த விதானம்னு இருக்கு. அந்த முகூர்த்த விதானத்துல முகூர்த்த நிர்ணயம் இருக்கு. எந்த திசையில பண்ணணும்னு சொல்லி இருக்கு. அது கண்டுபிடிச்சு தான் பண்ண முடியும். ஜோசியம் தான் பண்ண முடியும். மொத்தம் பண்ண முடியாது. அதுல 3 திசையில மட்டும் நட்சத்திரம் வந்தா யோகம். மொத்தம் 5 திசையில வந்தாலும் அந்த ஜாதகம் வராது. இந்த குழந்தை பாக்கியம் என்பது ஒரு பெரிய யோகம். அதை முதல்ல பண்ற இந்த போட்டோக்காரன் பண்ற வேலை. இந்த போட்டோக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு முந்தின நாளே போய் அவங்க பொம்பளையும் மண்ட மகளை மணல் நிக்க வச்சு இப்படிப்பாரு அப்படிப்பாரு அங்க எங்க சொல்லி கலக்க விட்டுறானுங்க. அதுல கலந்துடுறாங்க. கெட்ட நேரமா கீழ் மூக்கு வந்து விடுறாங்க. அதுதான் லக்னத்தில் மிதுன லக்னத்தில் காலையில் 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் போடுறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் தான் கர்ப்போட்டம் அதிகமா இருக்கும். அதுதான் கர்ப்போட்டம் பூத்த லக்னமும் வைக்கிறது. அதை விட்டு மத்தியான ரிசப்ஷன் நைட் ரிசப்ஷன் மத்தியானமே சோற போட்டு எல்லாம் ஆண்டாங்கன்னா அவ்வளவுதான். தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்வேன். சனி நேரத்தில் தொட்டான்னா ஒன்றும் பிறக்காது, கர்ப்போட்டம் வராது. நிறைய விஷயம் இருக்கு. என்ன மாதிரியான பரிகாரம் இல்லைன்னா நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் அப்படின்னா என்ன விஷயம் எல்லாம் ஒருத்தவங்க பண்ணலாம் ஐயா? இது மட்டும் ஜாதகம் பார்க்க அவங்க சேர்ற நேரம் சொன்னபடி கேட்கணும். ஆம்பளை பொம்பளை சொன்னபடி கேட்கணும். நம்ம நீங்க நானும் பேசி பிரயோஜனம் இல்லை. தம்பதிகள் ஒழுங்கா சொன்னபடி கேட்கணும். அப்பதான் குழந்தை பெக்க முடியும். இல்லை குழந்தை பெக்க முடியாது. திடீர்னு வரவு மீறிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சொன்னபடி கேட்கணும். சாந்தி மூத்த முறை சாதாரண ஆம்பளை பொம்பளை சேரதில்லை. புண்ணியம் சேரு. புண்ணியம் சேர்ற நேரம் அது. வம்ச விருத்திக்கான நேரம். அவங்க எதமான பித்திருக்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும் அந்த நேரத்துல. அது விட்டு இவங்க 2 பேரும் ஆட்டம் போட்டு இருந்தவங்க ஜாலியா இருந்தாங்கன்னா முடியாது. வம்ச விருத்தி வம்ச மாத்திரம் இல்லை, வம்சம் வளர வேண்டும் என்று அவங்களுக்கு நினைப்பு இருக்கணும். மூத்தோர்களை கும்பிடணும். அதெல்லாம் நினைக்க மாட்டான். கேட்கிறாள் 5 பேர் தான் 100க்கு. அவன் நல்லா இருப்பான். 90 பேர் கேட்க மாட்டான். அவசரத்தில் பாஞ்சிருவான். அப்போ அது மாதிரி தான் நடக்கும். சாந்தி முகூர்த்தம் பண்றது ரொம்ப முக்கியம். வம்சத்தை விருத்தி பண்ற மாதிரி ரொம்ப பொறுமையான மொழி, சத்தியத்தை கடைபிடித்து அதிகப்படுத்தி தானம் பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணோம்னா விநாயகர் வழிபாடு தீவிரப்படுத்தும். குழந்தை பாக்கியம் வேணும்னா விநாயகர் வழிபாடு, பிரம்மாவை கும்பிடணும். திருப்பூர் பிரம்மா தலைவீதி நல்லா மாறும். கர்ப்பம் தெரிஞ்ச உடனே போயிடணும். நீங்க கல்யாணமாகி கர்ப்பம் தெரிஞ்சாச்சுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க திருப்பூர் போய் பிரம்மா கிட்ட போய் கோயில்ல போய் அந்த ஜாதகம் வச்சிடணும். அந்த குழந்தைக்கு 3 கிரகங்கள் உச்சமா பிறக்கும். பூமியிலே மிகப்பெரிய குழந்தையா பிறக்கும். அதெல்லாம் பண்ணணும். அதுதான் நல்ல பெரியவங்களை கேட்கணுங்க. அதிகபட்சம் தனமா எவனமோ சொல்லுவான். சோமனி குத்து ஸ்பாயில் தி ரைஸ். நிறைய பேச்ச கேட்கக்கூடாது. உங்களுக்குன்னு உள்ளவன் யாரு, விசுவாசமானவன் யாரு, அவன் பேச்சு கேட்க. மக்கள் மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் தெய்வீக பற்றுமுள்ளவங்கிட்ட தான் பேசணும். ரோட்டு போற வரவங்கிட்ட பேச முடியாது. இப்போ நான் 45 வருஷம் ஜோசியம் படிச்சிருக்கேன். இனியும் படிச்சுட்டு இருக்கேன். நான் பெரிய ஜோசியம் சொல்லிக்க முடியாது. இனியும் படிச்சுட்டு இருக்கேன். 20,000 புக்கு இருக்கு.
ஆனாலும் நீ படிச்சுட்டு இருக்கிறேன். தீராத தாகம். அவனே வேணும்னு கூட இன்னும் 4 பாயிண்ட் அதிகம் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஆளு. இவ்வளவுதான் முடிக்க மாட்டேன். நல்லதுன்னே செஞ்சுட்டு இருப்பேன். அப்போதான் வளர்ந்துட்டே இருக்கிறேன். எனக்கு இன்னும் தெரியாத ஒரு ஆதரவான ஒரு அசைக்கமான சக்தி என்கிட்ட இருக்கு. குருநாதர் போட்ட பிச்சை. பிறகு உபகாரம் பண்றதுதான் ஜோசியம். காசு வாங்குறதுல ஜோசியம். உபகாரம் பண்ணி உங்க வாயிலிருந்து நல்லதை வாழ வேண்டியதான் ஜோசியம். சோதித்து திடவாக கூறுதல் ஜோதிடம். வாங்கி கட்டா மடிச்சு உள்ள போறவன ஜோசியம். புரிஞ்சா உங்களுக்கு? ஜோசியம் சொல்றோம்னா அவனுக்கு நல்ல பொதுநாள தொண்டு இருக்கணும். காசு தெரியுங்கள் 2ஆம் பட்சம். இது சத்தியமான தொழில். சத்தியத்தை வைத்து செய்யக்கூடியது. உதவி இருக்கணும். உள்ளது நல்லது சொல்லிடணும். மறைக்க கூடாது, ஏமாத்தக்கூடாது. அதான் உண்மை. காசு வரும் காசு வரும் காசு வர வாழ்க்கை மாறிடும். தெய்வம் நம்மளை தண்டிச்சிடும். என்ன வேணா கர்மாவை மாற்ற முடியாது. நீ பாருங்களேன், பாருங்க 90 ரூபா பேரம் 35 ரூபா பேரம்ங்கிறான். ஒருத்தனுக்கு கிளர்க்கு எம்எல்ஏவுக்கும் உழைச்சி காட்டுற வந்திருக்குமா? அவனுக்கு எவ்வளவு சிவசாமி சொல்றான். ஒரு எம்எல்ஏ 35 கோடிங்கிறான். இப்படிதான் போகும். புரியல உங்களுக்கு? கட்டப்பட்டு உழைச்சிருந்தா அனுமதி தெரியும். நீ மக்களை ஏமாத்தி கொள்ளையடிச்ச காசு இப்படி போகும். அது இப்படிதான் 300 கோடி 400 கோடி அவன் போய் படுத்துட்டான், ஆஸ்பத்திரி சிங்கப்பூர்ல படுத்துட்டான், அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல. சாதாரண செலவாக ஒண்ணுமில்லாம போயிடும். நமக்காக ஒரு கப் தயிர் சாதம் சாப்பிட முடியும். இவங்களுக்கு அது சாப்பிட முடியாது. போன ஒரு டியூப் சொல்லி தான் போகும். கர்மம் விடாது. எப்பேற்பட்டனாலும் கர்மம் விடாது. நான் உங்களை வேணா ஏமாத்தலாம், அந்த நேரத்தோட சரி. ஆண்டவனுக்கு தண்டனை கொடுத்துருவோம். சோர்திகம் பண்ணி போடுவோம். நம்ம பார்த்துத்தான் இருக்கோம். ஆகவே நல்லது செய்யுங்க, தர்மத்தை செய்யுங்க, உதவுங்க. பிறகு உதவி கொண்டே இருங்கள். இந்த உலகம் கிறுக்குன்னு சொல்லும், பழக தெரியாதுன்னு சொல்லும், முட்டாள்னு சொல்லும். கண்டுக்காத. லஞ்சம் வாங்கின குடும்பம் எத்தனை குடும்பம் அழிஞ்சு போச்சு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு லஞ்சமா வாங்கி 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 குடிச்சு 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 குடும்பங்களுக்கு கெட்டு போனது தான் ஜாஸ்தி. இன்னைக்கு லஞ்சத்தால வாழ்ந்த குடும்பம் எதுவும் கிடையாது. எனக்கு 1000 குடும்பங்கள் நான் சொல்லியிருக்கேன். லஞ்சமா வாங்கினவன்லாம் இருந்தான், சிராவட்டா இருந்தவங்களா இருக்க. நீங்கெல்லாம் ஒண்ணுமில்ல, காணாம போயிட்டான். அப்படி தேவையில்லை. நான் உட்காந்து பேசுற பாருங்க, இதுவே பெரிய யோகம் தானே. எப்பவுமே நல்லவங்கிட்ட இருக்கணும். பிறகு உபகாரமா இருக்கணும், உதவிகரமா இருக்கணும். இதெல்லாம் தெய்வீகமான கலைகள். இதை ஈழாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏமாத்தா வந்திருக்கேன், இல்லை கொள்ளையடிச்சு போக வந்திருக்கேன். நான் கிடையாது. நல்லது சொல்லி உங்களுக்கு வாழ நல்லபடியா கருத்துக்களை சொல்லி நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அஸ்திவாரம் தான். அதை ஏற்றுக்கலன்னு நான் என்ன பண்ணுவேன்? ஆகவே ஜாதகத்தில் திருமணமாகாதவர்களுக்கு சொல்லிவிட்டேன். குழந்தை பாக்கியத்துக்கு கண்டிப்பா நீங்க விநாயகர் வழிபாடும் உங்கள் இருந்து போன பித்துக்களையும் எவ்வளவு தூரம் நீங்கள் வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தங்க வைக்கிற மாதிரி குழந்தை பிறக்கும்.